வெல்கம் டு த சேனல். லாஸ்ட் செஷனில் பார்த்தோம் மேட்டர் எதனால் உருவாகியிருக்கு, அதோட எனர்ஜி என்ன, அப்புறம் என்னென்ன ஸ்டேஜ்லாம் மேட்டர் இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த செஷனில் மேட்டரோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, அது எப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ மேட்டரோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தா ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அது இதில் கொடுக்கல, ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பான். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட். அதுக்கப்புறம் இம்பியூர் சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மிக்சருங்கிறதும். எலமெண்ட்னா என்ன, கம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எலமெண்ட்னா an element contains atom of a same kind. ஒரே மாதிரியான ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எலமெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா O2, N2, H2 அப்படிங்கிறது எல்லாம் ஒரு எலமெண்ட் தான். ஒரே மாதிரியான ஆட்டம்லாம் இருந்துச்சு, ஒரே மாதிரியான எலமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எலமெண்ட் தான் சொல்லுவோம். நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே மொத்தமாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் லைஃப்பில் எலமெண்ட்டை அதிகமாக நம்ம பார்க்கவும் மாட்டோம், உணரவும் மாட்டோம். கம்பவுண்ட் தான் அதிகமாக நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும். கம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பவுண்ட் அப்படின்னா கம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more elements combined in a fixed ratio. இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இயற்கையாக உருவாகிறதுல கம்பைன் இன் a fixed ratio by mass. அதோட மாஸ்னால இயற்கையாகவே உருவாகிருந்துச்சு, எலமெண்டால் உருவாகப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தான் கம்பவுண்ட். எலமெண்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் அப்படிங்கிறது தான் கம்பவுண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா H2O, அப்புறம் கெயின் சுகர். H2ஓவில் பார்த்தோன்னா ஹெச்ங்கிறது ஒரு தனி எலமெண்ட், ஆக்சிஜன்கிறது ஒரு தனி எலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு காம்பவுண்ட். இன்னொரு வேர்டு அதில் ரொம்ப முக்கியம். ஒரு காம்பவுண்ட் உருவாகிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஒரிஜினாலிட்டிலாம் போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா H2ங்கிறது ஒரு கேஸு, ஆக்சிஜன்கிறது ஒரு கேஸ், ஆனால் H2ங்கிறது ஒரு லிக்விட். அப்போ ஹைட்ரஜன்கிற ஒரு அதோட கேஸ் நேச்சரும் போயிருது, ஆக்சிஜன்கிற கேஸ் நேச்சரும் போயிருது. ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் H2ங்கிறது ஒரு லிக்விடு. ஸோ எலமெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு, கம்பவுண்ட்னா என்னங்கிறத பார்த்தாச்சு. எலமெண்ட்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் கம்பவுண்ட். நேச்சுராகவே நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பொருள்லாம் எல்லாமே எலமெண்ட்டாக இருக்காது, கம்பவுண்டாக தான் இருக்கும். எலமெண்ட், காம்பவுண்ட் இதை தவிர்த்து இன்னொன்று இம்பியூர் மேட்டரில் வந்து இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மிக்சர் தான். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மேட்டர்லேயே நம்ம அதிகமாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது மிக்சர் தான். மிக்சர் அப்படிங்கிறது என்னென்னா மிக்சர் கண்டெயின் மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ். அந்த ஒன் சப்ஸ்டன்ஸுங்கிறது எலமெண்ட்டாக சேர்ந்து கூட இருக்கலாம், இல்லைனா கம்பவுண்டாக சேர்ந்து கூட இருக்கலாம். ஏதாவது சேர்த்து நம்ம ஹியூமனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மிக்சர். நம்ம தேவைக்காக நம்ம உருவாக்கப்பட்டது தான் அந்த மிக்சருங்கிறது. அது நேச்சுராக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மோஸ்ட்லி நேச்சுராக கிடைக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. கம்பவுண்ட் வெறுமனை எலமெண்ட்டை வச்சோ இல்லைனா வெறுமனை கம்பவுண்டை வச்சு நம்ம டெய்லி வாழ்க்கையை யூஸ் பண்ண முடியாது. மிக்சர் தான். இந்த மாதிரி மிக்சர் நம்ம ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ண போய் தான் டெய்லி லைஃப்பில் ஒரு பெரிய யூஸபுளாக இருக்குது. நம்ம என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மிக்சர் அப்புறம் காம்பவுண்டுங்கிற ஒரு எக்ஸாம்பிள். நான் இந்த சொன்ன ஒரு சின்ன டெஃபினிஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக அதை ரெண்டுமே பிரிச்சிடலாம். கம்பவுண்ட்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கம்பவுண்ட் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர் கான்ஸ்டியூட்டிவ் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்டை ப்ராப்பர்ட்டி அந்த கம்பவுண்டில் இருக்காது, அதுக்கு அதோட வித்தியாசமும் வேறு மாதிரி போயிடும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். அதை உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் மிக்சர்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே இந்த மிக்சர்ஸ் தான். மிக்சரில் வந்து ஹோமோஜினஸ், ஹெட்ரோஜினஸ் ரெண்டு மிக்சராக அதில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஹோமோஜினஸ் மிக்சர்னாலே சொல்லியிருக்கேன், 2 எலமெண்ட் இல்லைனா 2 காம்பவுண்டு மிக்ஸ் பண்ணக்கூடியது தான் மிக்சர்ஸ். ஹோமோஜினஸ் மிக்சர்ஸ் அப்படின்னா ஒரே ஃபேஸில் இருக்கும். அதாவது 2 பொருளை மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், அது திரும்ப செப்பரேட் பண்ணுறது அதோட செப்பரேஷன் டிவிஷனே நமக்கு தெரியாது. 2 பொருளும் இப்போ தண்ணியில் சுகர் ஆட் பண்ணி லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வெறும் தனியாக தான் தெரியும், அந்த சுகர் ஆட் பண்ணவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜினஸ். அதுவே ஒரு பொருள் வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது. இப்போ தண்ணியிலே வந்து கொஞ்சோண்டு மண் ஆட் பண்ண வச்சுங்க, கடைசியில் கொஞ்சோண்டு அந்த செடிமெண்ட் கடைசியில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா தான் அது ஹெட்ரோஜினஸ். ஹோமோஜினஸில் ட்ரூ சொல்யூஷன் இருக்குது, அப்புறம் அலாய்ஸ் இருக்குது. அலாய்ஸுங்கிறது நம்ம கிச்சன் யூட்டென்சில்ஸ் நிறைய பொருள்கள் எல்லாமே அலாய்ஸில் தான் உருவாகிருக்கு. அதாவது மெட்டல் எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்போசிஷன் தான் அலாய்ஸ். 3 சொல்யூஷன் இருக்குது: ட்ரூ சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன். ட்ரூ சொல்யூஷனுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை ஹோமோஜினஸ்னு சொல்லலாம், இல்லைனா ட்ரூ சொல்யூஷன் கூட சொல்லலாம். சஸ்பென்ஷனுங்கிறது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு செடிமெண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போது தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு மண்ணோ இல்லைன்னா ஃப்ளோரோ மாவோ சேர்த்தோம் அப்படின்னா கடைசியில் கொஞ்சோண்டு செடிமெண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த செடிமெண்ட் ஃபார்மேஷன் பேர் தான் சஸ்பென்ஷன். இந்த ரெண்டுமே இல்லை, ட்ரூ சொல்யூஷன் இல்லை. ஒரு 2 பொருளை சேர்க்குறீங்க, 2 எலமெண்ட்டை சேர்க்குறீங்க, இல்லை 2 காம்பவுண்டை சேர்க்குறீங்க,
ட்ரூ சொல்யூஷன் இல்லை, சஸ்பென்ஷனும் இல்லை அப்படின்னா அந்த சொல்யூஷன் பேர் கண்டிப்பாக கொலாய்டல் சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷன் தான் ஒரு மேஜர் ரோலில் இருக்குது. இந்த மிக்சர் நம்ம லைஃப்பில் மேஜர் ரோலில் இருக்குது. அந்த மிக்சரில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது கொலாய்டல் சொல்யூஷன் தான். கொலாய்டல் சொல்யூஷன் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் மிக்சருக்கு இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்குது. அதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வேறு ஒன்றுமே அங்கே புதுசாக இருக்காது. ஸோ இங்கே ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன். ட்ரூ சொல்யூஷனில் பார்ட்டிகல்லாம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனால அதோட டிவிஷனே நமக்கு தெரியாது. சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட டிவிஷன் நமக்கு ஈஸியாக தெரியும். கொலாய்டல் சொல்யூஷனில் பார்ட்டிகல்ஸ் வந்து மீடியம் சைஸாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து அது ஒரு கலங்கின ஸ்டேட்லேயே இருக்கும், ஒரு மாதிரி கலங்கி இருந்த ஸ்டேட்லேயே இருக்கும். ஒரு கிளியரான சொல்யூஷனாகவும் இருக்கா, செடிமெண்டான சொல்யூஷனாகவும் இருக்கா, அதுதான் கொலாய்டல் சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷனில் 2 ப்ராப்பர்ட்டி, மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிலாங்கிறத பார்ப்போம். ஒன்று ப்ரௌனியன் மூமெண்ட், இன்னொன்று திண்டால் எஃபெக்ட். ப்ரௌனியன் மூமெண்ட்னா நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், மேட்டரில் எல்லா பொருளுக்குமே ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன்லேயும் கொலாய்டல் சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அங்கே ரேண்டமாக அப்படி ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகக்கூடிய அந்த டைரெக்ஷன் பேர் தான், அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ப்ரௌனியன் மூமெண்ட். அந்த எஃபெக்டில், இந்த மாதிரி ப்ரௌனியன் மூமெண்ட் எஃபெக்டில் நம்ம ஒரு டார்ச் லைட் வச்சு அப்படி அடித்து பார்க்குறோம், அந்த லைட்டெல்லாம் ஸ்கேட்டர் ஆகுது. அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இப்போ இந்த ரேண்டம் மூவ்மெண்ட் நடக்குது இல்லை, இந்த ரேண்டம் மூவ்மெண்ட் நடக்கிறதுனால அந்த லைட்லாம் ஸ்கேட்டர் ஆகும். அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திண்டால் எஃபெக்ட். நம்ம நேச்சுரலாக எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு தான். ஒரு லைட் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸுக்கு மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்கேட்டர் ஆகிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு அது விசிபிளாக தெரியுது. இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர் லைட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன். நம்ம எந்த அளவுக்கு அந்த லைட்டை அந்த சொல்யூஷன் மேலே விடுறோமோ, இல்லைன்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் மேலே விடுறோமோ, அது அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்கும். இந்த கீழே கொடுத்துருக்க 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த லைனில் தான் இருக்குது. உங்களுக்கு க்ளீனாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்னென்ன டைப்லலாம் கொலாய்டல் சொல்யூஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். கொலாய்டல் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் 2 எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா 2 லிக்விட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியதான் கொலாய்டல் சொல்யூஷன். ஒரு ஃபேஸ் ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்பர்ஷன் மீடியமாக இருக்கும், இன்னொன்று வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸாக இருக்கும். அது என்ன டிஸ்பர்ஷன் மீடியம் வேணும்னா, எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதுதான் டிஸ்பர்ஷன் மீடியம். மீடியம்ங்கிற வார்த்தையிலே தெரியுதா, எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அதுதான் டிஸ்பர்ஷன் மீடியம், எந்த பொருள் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் டிஸ்பர்ஷன் ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா, இதில் வந்து லிக்விட் அதிகமாக இருக்குது, சாலிட் கம்மியாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தெரியும் நமக்கு, பெயிண்ட்ஸ். அதில் பார்த்தா லிக்விட் அதிகமாக இருக்கும், சாலிட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எமல்ஷன் தான் நம்ம லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மெடிசின் யூஸ் பண்ணுற ஃபுட்டு, நிறைய பார்ட்டிகல்ஸ் நிறைய இன்டேக் பண்ணுறது, இல்லைன்னா பார்க்குறது, நம்ம ஹேர் ஜெல்ல இருந்து எல்லாமே காலையில் இருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் நிறைய இது வந்து எமல்ஷன் ப்ராடக்டாக தான் இருக்கும். அதனால் எமல்ஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஏரோசோல் அப்படிங்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று கேஸில் சாலிட் இருக்கிறது, இன்னொன்று கேஸில் லிக்விட் இருக்குது. கேஸில் சாலிட் இருக்குது அப்படின்னா அது ஸ்மோக், நம்ம காற்று அந்த புகையெல்லாம் பார்த்துருப்போம்ல, கேஸில் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஏரோசோல். கேஸில் அதேமாதிரி லிக்விட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பனி, அந்த க்ளவுடு எல்லாமே இதெல்லாம், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா ஏரோசாலுக்கு இருக்குது. 2வது ஃபோம். இதெல்லாம் டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதேமாதிரி ஃபோம்ங்கிறது சாலிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதில் லிக்விட் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா கேஸ் கம்மியாக இருக்கும். சாலிட் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து சாலிட் அதிகமாக இருக்குது, கேஸ் கம்மியாக இருக்குது. என்னது அப்படின்னா கேக் ப்ரெட்டு நம்ம எவ்வளோத்துக்கு கையில் கூட கம்ப்ரெஸ் பண்ணாலும் அது கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா கேஸ் உள்ளே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது சாலிட் ஃபார்ம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, லிக்விடில் கேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோப்பு நுரை இல்லைன்னா குடிக்கிற ப்ரிவரேஜஸ் நிறைய இருக்கிறது எல்லாமே லிக்விட் ஃபார்ம் தான். அப்படிங்கிற அதில் லிக்விட் அதிகமாக இருக்கும், கேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது எமல்ஷன் தான். எமல்ஷன்னா என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜெல்லுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் ஃபோமுக்கான எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எமல்ஷன்னா என்ன, 2 இம்மிசிபிள் லிக்விட், அதாவது நானும் சேர மாட்டேன் 2 சேர மாட்டேன் அப்படிங்கிறது, அதாவது எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறது, அது அந்த வேலை தான். சிம்பிளாக சொல்ல போனால் எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறோம், 2மே சேராத பொருள், ஆனால் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். ஏன் நம்ம டெய்லி குடிக்கிற பால் கூட ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் தான். அது ஃபேட்டுங்கிறதும் வாட்டருங்கிறது சேர்ந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். ஃபேட்டு வாட்டர் கண்டென்ட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு மில்கோட ப்ராடக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது கர்டு, பட்டர், சீஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம லைஃப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு.
அதுலேயும் பர்டிகுலராக எமல்ஷனில் 2 டைப் இருக்குது. ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் அப்படிங்கிறது. இது க்ரீம், அதாவது இதில் வந்து ஆயில் அதிகமாக இருக்கும். ஆயில் இன் வாட்டர், வாட்டரில் ஆயில் அதிகமாக இருக்குது. இது வாட்டர் இன் ஆயில், வாட்டர் அதில் அதிகமாக இருக்குது, ஆயிலில் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அந்த க்ரீம் மாற்றி சொல்கிறேன், சாரி, அந்த க்ரீமில் தான் வந்து வாட்டர், இந்த ஆயில் இன் வாட்டர் அப்படின்னா வாட்டரில் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மாற்றி சொல்லிட்டேன் சாரி. வாட்டரில் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து வாட்டர் இன் ஆயில் அப்படின்னா ஆயிலில் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டில் நல்ல உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியணும் அப்படின்னா, ரெண்டையுமே பட்டரையும் எடுத்துக்கங்க, க்ரீமையும் எடுத்து கையில் ராவி பாருங்கள். எது நல்ல கையில் ரொம்ப பிசுன்னு இருக்குது, ஒட்டிட்டு அதிகமாக போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துங்க, அதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் அதில் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். எது அதிகமாக இருக்குது, ரொம்ப பிசுன்னு இருக்குன்னா அதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். எமல்ஷன் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபார்மகோட்டிக்கல்ஸ், மெட்டலர்ஜி எல்லாத்துலேயுமே, ஃபுட் ப்ராசஸிங்கில் எல்லாத்துலேயுமே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக நம்ம அதிகமாக இன்டேக் பண்ணக்கூடியது எல்லாமே அப்படின்னா மெடிசின் தான் எமல்ஷன் ப்ராடக்டில். நல்லா இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும், பேஸ்ட் எடுத்துக்கிட்டாலும், இல்லைனா மெடிசினில் டேப்லெட் என்ன இதை எடுத்துக்கிட்டாலும் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ சிரப்புங்கிறது ஒரு எமல்ஷன் தான், ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் தான். அதில் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஷேக் வெல் பிஃபோர் இட் யூஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிக்கணும் அப்படின்னு நம்ம. அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் கீழே இருக்கும், நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அப்போ என்னென்ன மாதிரி செடிமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம இன்க்ரீடியன்ஸில், அவங்க கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸில் படிக்கணும். அந்த செடிமெண்ட்ஸில் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அதே மாதிரி செடிமெண்ட்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு பாருங்கள். அந்த இதில் நமக்காக தான் அவங்க இன்க்ரீடியன்ஸ்னு எழுதி போடுறது. ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். அது நல்லதா கெட்டதாங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி ஹெர்பல் அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அது எப்படினாலும் கம்போஸ் ஆயிரும், நமக்கு டைஜஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபாரின் மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அந்த இன்க்ரீடியன்ட்டோட நேச்சர் என்னங்கிற பாருங்கள். அது நம்ம உடம்பால் டைஜஸ்ட் ஆகுமா, இல்லைன்னா உடம்பே தங்கப்படுமா அப்படிங்கிற. இப்போ நிறைய சிறப்பில் வந்து அலுமினியம் அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. அலுமினியம் உங்களுக்கு தெரியும், ஏரோப்ளைன் மெட்டல்ஸில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் மெடிசனாகவும் சேர்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அது டைஜஸ்ட்டும் ஆகாது, வெளியும் போகாது, அப்படியே தான் தங்கியிருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெடிசினே நமக்கு இன்னொரு நோய் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி படிக்கும்போது லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு படிங்க. தேங்க்யூ. அடுத்து இந்த மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன் இல்லைனா மிக்சரை வந்து எப்படி செப்பரேஷன் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பை ரிலேட் பண்ணி படிங்க. இந்த எமல்ஷனுங்கிறதும் கொலாய்டல் சொல்யூஷனுங்கிறதும் லைஃப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. நான் சொல்லக்கூடியது அதே தான். உங்கள் வீட்டில் நீங்கள் படிக்கக்கூடியதை உங்கள் வீட்டில் சொல்லி படிங்க. இந்த விஷயம்லாம் இதில் இருக்குது, இதெல்லாம் நான் இதில் படித்தேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறுபடியும் உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் மெடிசினில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்படின்னா என் பையனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன், என் பொண்ணுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கேங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அதை உலகத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் படிங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் படிங்க. தேங்க்ஸ்.